உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் மேக வெடிப்பால் பெய்த கனமழையால் ஒரு கிராமமே மூழ்கிய நிலையில் 17 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். உத்தரகாசியில் தரால், சுகி, டாப், ஹர்சல் ஆகிய 3 இடங்களில் மேக வெடிப்பால் கனமழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் கரையோர கட்டிடங்கள் அடித்து செல்லப்பட்டன. ஹரித்வாரில் மேக வெடிப்பு காரணமாக 30 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. கேர்கங்கை நதியில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டது. உத்தரகாசியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் 25 தங்கும் விடுதிகள் அடித்து செல்லப்பட்டன. கேர்கங்கா ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கா பலர் மண்ணில் புதையுண்டதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளத்தால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டு உள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. உத்தரகாண்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உள்ளவர்களை மீட்க 150 ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு உள்ளனர். இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினரும் ராணுவத்துடன் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து உள்ளதால் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே உத்தரகாண்டில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்தனர். காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் தள பதிவில் உத்தரகாசி நிலைமை குறித்து முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியிடம் கேட்டறிந்ததாக கூறியுள்ளார். மாநில அரசின் கண்காணிப்பில் மீட்பு நிவாரண குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் எந்த ஒருவருக்கும் உதவிகள் விடுபடாமல் இருக்கும்படி செயலாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.